என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக இன்று நடைபெற்ற பேச்சு தோல்வியடைந்தது. என்எல்சி பயிற்சி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் மற்றும் என்எல்சி அதிகாரிகள் பங்கேற்றனர். என்எல்சியில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஆட்களை வெளியேற்ற வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்க கூட்டமைப்பினர் வலியுறுத்துகின்றனர். இதனிடையே கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த தொழிலாளர்களை காவல்துறையினர் நேற்று கைது செய்து என்எல்சி பள்ளி வளாகத்தில் அடைத்து வைத்திருந்தனர். அங்கிருந்து வெளியேற மறுத்து தொழிலாளர்கள் பள்ளி வளாகத்திலேயே உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். என்எல்சியில் அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் போராட்டம் நடத்தி வரும் தொழிலாளர்களை திமுக, பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்.